श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु शिरडी साईनाथरिன் அனுகிரகம், ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்கின்றோம். யக்ஞம் யக்ஞம் என்று சொல்றாங்க. யக்ஞம்னா சமைத்து நெய், பூக்கள், இந்த மாதிரி நிறைய பொருள் தேவை. அது எதுவுமே இல்லாம இது எப்படி யக்ஞமாகும் என்ற ஒரு கேள்வி குருபந்துக்களுக்கு வரலாம். இது வாக் யக்ஞம் என்று சொல்வாங்க. வாங்மயம், வாக் யக்ஞம் அப்படின்றால் பேசுவது. அதுவும் ஒரு யக்ஞமா என்று சொல்லும் பொழுது ஆமாம், அதுவும் ஒரு யக்ஞம் தான். இதுல நாம் கடைபிடிக்கின்ற செயல்கள், சொல்கின்ற வார்த்தைகள், தருகின்ற வாக்குகள் சத்தியத்தோடு இணைந்து நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் அந்த யக்ஞத்தில் ஒரு பகுதி. சில பொருட்கள் நமக்கு அந்த யக்ஞம் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பஞ்ச யக்ஞங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். யக்ஞம்னு சொல்றாங்களே, என்ன பண்ண முடியும் நம்மளால அப்படின்ற எண்ணமும் வரும். சுலபமாக பண்றதுக்கு பஞ்ச யக்ஞங்கள் சொல்லி கொடுத்தாங்க. முந்தின வாரம் நாம் அது கேட்டோம். இந்த வாக்யக்ஞம் என்றது ரிஷி யக்ஞம், ரிஷிகளுக்கான, அதாவது குருமார்களுக்கான ரிணம், கடனை தீர்ப்பதில் மிக முக்கியத்துவம் கொண்டது. சத்சங்கத்தில் நாம் பெறுவது புரிதல். ஏன்னா ஞானம்னு சொல்ற அளவுக்கு நமக்கு புரிதலே இல்லை. ஆகையால் எனக்கு புரிதல் இல்லை, ஆகையால் ஞானம் பெறுவோம் என்று சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை. ஒரு விஷயத்தினை முழுமையாக கேட்கணும், கேட்பதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிற விஷயத்தை மனனம் செய்யணும், மனனம் செய்த விஷயத்தை கடைபிடிக்கணும். அந்த புரிதல் வரும் பொழுதுதான் ஒரு தெளிவு பிறக்கும். அதை பத்தி ஆராயும் பொழுது ஞானம் என்றது கிடைக்கும். ஞானம் என்றது என்ன? அந்த தெளிவுன்னு சொல்லுவோம். இந்த விஷயத்த இது கிளியர், இது நான் பக்காவா என்னால கேட்க முடியும், இந்த வார்த்தையை பக்காவா நான் செய்ய முடியும், இந்த செயல் என்னால 100% கொடுக்க முடியும் அப்படின்றது. அவ்விதமாக எதுக்காக புரிதல் இல்லைன்னு சொல்றோம்னா, நம் முன்னோர்களும் முழுமையாக எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. சில ஆச்சாரங்களும் மூடாச்சாரங்களாக மாறிவிட்டன. இப்போ இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க, மக்களை பயப்படுத்தி சம்பாதிக்கிறவங்க, கடவுள் பெயரை சொல்லி ஏமாத்துறவங்க அதிகமாயிட்டாங்க. எதை நம்பணும் என்ற ஒரு குழப்பமும் வருகிறது. சரி, நாம் இன்றைய தினத்துக்கான சத்சங்கத்தை தொடங்கலாம். என்ன என்றால், அனைவருக்கும் முன்னணியாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதனை சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் சொல்லலாம். ஏனெனில் தமிழ் புத்தாண்டு பொங்கல் அன்னைக்கு சிலர் கொண்டாடுறாங்க, இது சித்திரை திருநாளாக கொண்டாடுறாங்க. மரபு அப்படின்னு யோசிச்சோம்னா இது புத்தாண்டு. இதுல அப்படி யூடியூப் ஓபன் பண்ணாலே வருகின்ற பராபவ நாம வருடம் தங்களுக்கு தரப்போவது என்ன? அவமானமா வெகுமானமா?
பராபவம் என்றாலே தோல்வி, அவமானம் போன்ற நிறைய மீனிங்ஸ் வருது. இந்த ராசிக்காரர்களுக்கு இவங்களை இழைப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிற நிலை சொல்லவே முடியாது. இவற்றின் ஜாதகம் திருப்பி போட பழகிறது. இது எல்லாம் படிக்கும் பொழுது திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இதுக்கு பரிகாரம் ஒரு இதுல பார்த்தோம். வெள்ளி வாங்கி தானமா கொடுத்தா இந்த வருஷத்துல அவமானங்கள் இருக்காது, தோல்விகள் இருக்காது. ஆக்சுவலா நமக்கான இந்த வருடங்களுக்கான பெயர் வருடங்கள் என்ன 60 வருடங்கள் இருக்கு. அதுக்கு 60 பெயர்களும் உண்டு. ஒவ்வொரு பேருக்கான பொருளும் இருக்கு. ஆனா அந்த பேரு கேட்டதா அது நடக்குமா அப்படின்னா மற்றவங்களுடைய பயத்தை பணமாகுவதுக்கு தான் இந்த வேலை. வேறு ஒரு எக்ஸாம்பிளோ இல்ல ஒரு ஆழமான யோசனையோ நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறது. 1950 நம்ம ராஜாங்கத்தை எழுதிய வருடம். அந்த வருடத்தின் பேர் என்ன தெரியுமா? விரோதி நாம வருடம். யோசிச்சு பாருங்க. ராஜாங்கம் இயற்றப்பட்டு அனைத்து மக்களுக்கும் நன்மை போய் சேர்ந்த வருடம் விரோதி நாமம். விரோதினால எதிரி இல்லையா, அத பேரு அது. சரி, சுபக்ருத் நாம வருடம் வந்தது. அப்பா எல்லாம் சுபங்கள் தான், எல்லாருக்கும் நன்மை நடக்கும். இந்த டேட் கேலண்டர் இருக்கும்ல, தினம் கிழிப்போமே, இந்த டேட் கேலண்டர்ல ஜனவரி 1 அன்னைக்கு அந்த ராசி பலன் மாதிரி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? எல்லாருக்கும் நல்லதான் போட்டிருப்பாங்க. அது எப்படி அடுத்த நாள்ல இருந்து மாறிடும்? இது நாம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இது வருடத்துல ஒரு வாட்டிதான் இந்த மாற்றம் என்ற நிகழ்வு கிரகங்கள்ல நடக்கிறது. தினம் தினம் டிவில ராசி பலன் போடுறாங்க. இத பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? சரி, சுபக்ருத் நாம வருடம் அது எப்போ வந்தது? 1962. எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாமே நன்மைகள் நடக்கும். ஆனா சைனா இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட பூமியை ஆக்கிரமித்த வருடம் அது. நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடந்ததோ, தாத்தா பாட்டிக்கு என்ன நடந்ததோ, அம்மா அப்பாக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. நம்ம நாட்டுல இருக்கிற நிலவரத்தை பத்தி பார்க்கலாமே. நாட்டு மக்களின் தலையெழுத்து தானே இது எல்லாமே கூட பார்க்கலாம். ஆகையால் பேர்ல ஒண்ணுமே இல்லை. அதுக்காக நாம் பயப்பட தேவையில்லை. பரிகாரங்களை நோக்கி காசு வீணாக்க தேவையில்லை. நமக்கு ஒரு பயம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அசுபம் நடக்கும், சுபம் இருக்கும். இது எல்லாமே எங்கிருந்து வந்தது? சுபத்துல இருந்து அசுபம் வந்ததா? அசுபத்துல இருந்து சுபம் வந்ததா? இன்பத்துல இருந்து துன்பம் வந்ததா? இல்ல துன்பத்துல இருந்து இன்பம் வந்ததா? இந்த பராபவம் என்ன உடனே நமக்கு அவமானங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதே மூட நம்பிக்கை தான். அதாவது 60 நேம்ஸ்ல முதல் வருடம் என்ன? புரோபிவிருத்தி. அது பிரபவா நாம வருடம். அதுக்கான பொருள் டெவலப்மெண்ட். கடைசியா 60th அக்ஷயம். அக்ஷயம் என்ற அழிக்க முடியாதது, அழிவில்லாதது. அது எப்பவுமே இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் என்றது எல்லாத்திலையுமே சுத்தி அது அக்ஷயமா திருப்பி வர்றதுதான். அது என்று நினைக்கிறோம் இல்ல, மறுபடியும் இது இந்த இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் கஷ்டம் சுகம் இதுல எல்லாம் சொல்லிதான் பயப்படுறாங்க. இந்த பயம் எப்படி வருது? இதுல வருது. டே அண்ட் நைட் எப்படி சகஜமோ கஷ்டமோ சுகமோ அதே மாதிரி சகஜம்தான். லாபமும் நஷ்டமும் சகஜம்தான். எல்லாமே நம் கர்மாக்கேற்ப நடக்கும். விதைச்சதுதான் விளைச்சலாக கிடைக்கும். அந்த கஷ்டம் அப்படியே இருக்குமா? தெரிந்துவிடும். கஷ்டத்திலிருந்து தானே லாபமோ சந்தோஷமோ சுகமோ கிடைக்கிறது இல்லையா? எப்படி? ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதை அழிக்கப்பட்டாதான் அது முளைக்கிறது.
ஒரு கன்றாக வந்து மரமாக மாறுகிறது. அப்ப அந்த கஷ்டம் இருக்கா இல்லையா? ஒரு குழந்தைன்னு சொல்றோம், 9 மாசம் கஷ்டப்பட்டாதானே அந்த குழந்தைன்றது வருது. அப்போ கஷ்டத்துல இருந்து சுகம் வருதா, இந்த சுகத்துல இருந்து கஷ்டம் வருதா? அலைகள் விவேகானந்தருக்கு போதித்தது அதுதான். விழுந்த அலையை பார்த்து அது விழுந்துடுச்சு அப்படின்னு இல்ல, திருப்பி எந்திரிச்சது அந்த அலை. அவருக்கு அப்படி தோணிச்சான். இந்த பந்து வச்சு சொல்லுவாங்க, கீழ் நோக்கி எவ்வளவு ஃபாஸ்ட் அடிச்சாலும் அதே மாதிரி திருப்பி மேல் நோக்கி வரும். நாம் கீழ் நோக்கி போறது மட்டும் பார்த்து பயப்படுறோம், மேல் நோக்கி வர்றதுதான் பார்க்கணும். ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து தோல்வி என்றால் பிடிக்காது. வில்லியம்ஸ் சம்திங் நேம் ஞாபகம் இல்லை, தோல்வி என்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மையாரே தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க, தோல்வி எனக்கு நிறைய நுட்பங்களை சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றாங்க. தோல்வி எனக்கு நுட்பங்களை சொல்லி கொடுத்தது, அதுதான் சொல்றாங்க. failures are stepping stones of victory. இதுவே திரு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. fail, 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 first attempt in learning. அப்ப நாம் எதுக்கு பயப்பட வேண்டும்? பயமின்றி வாழ சொல்லி கொடுத்ததுதான், சொல்லி தருவதுதான் ஆன்மீகம். இன்றைய காலம் வந்து எல்லாமே ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப் இதை பார்த்துதான் ஓடிட்டு இருக்கு. ஓபன் பண்ணாலே பயமா இருக்கு. மக்களுடைய பயத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னுட்டு. இந்த புத்தாண்டுக்கு இன்னொரு பெயர் ஒண்ணு இருக்கு, உகாதின்னு சில மாநிலங்களில் சொல்லப்படுகிறது, யுகாதின்னு சொல்லப்படுகிறது. உகம் என்றால் நட்சத்திர, அதன் அசைவு. அந்த நட்சத்திரங்கள், அதாவது கிரக கோளங்கள், இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தானே, அதனுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்பதா காலப்போக்க வந்து கணிச்சாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் தான் இப்ப எல்லாம் மாறும் இல்லையா, அதனால உகாதி என்ற பெயரும் வந்தது. காலகமனம், டிராவலை பொறுத்து, நேரத்தின் டிராவலை பொறுத்து அந்த பெயரு இதுக்கு வந்தது. யுகம், யுகாதின்னு சில இடத்துல சொல்லுவாங்க, யூ பயன்படுத்து. யுகம் என்றால் ஒரு பேர், கப்பல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா, கப்பல் ஆஃப் வீக், கப்பல் ஆஃப் மந்த், அப்படி கப்பலா வர்றது யுகம் என்றதுக்கு பொருள். அது என்னது? இரவு பகல். இதுல எப்படி இந்த வருடத்தை பிரிச்சிருக்கிறாங்க? உத்தராயணம், தட்சிணாயனம். ஒரு மாதத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? வளர்பிறை, தேய்பிறை. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறதுனால யுகாதி என்று இதுக்கு சில மாநிலங்கள் கூப்பிடப்படுகிறது. ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போனோம்னா, இயற்கையின் பிறந்த நாள் தான் உகாதி. பாருங்க, இத்தனை நாள் எல்லா இலைகள் உதிர்த்தப்பட்டு மரம் வந்து மரணித்தது போல் தோற்றம் கொடுத்தது. அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? அந்த ஆக்சிஜன் இலை இருந்ததானே, அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அந்த இயற்கை இத்தனை நாள் கஷ்டப்பட்டது. இப்போ இந்த மாதத்துல இருந்து அது துளிர்த்து இயற்கை பச்ச பசுமையாக அழகாக காட்சியளிக்க போகிறது. அதாவது பிறக்கிறது. பார்ப்பதற்கு அது நிர்ஜீவமா தோணாது. அந்த மரம் இத்தனை நாள் பார்க்கும் பொழுது நிர்ஜீவமா காட்சி கொடுக்கும். இப்ப அப்படி இருக்காது, அது உயிர் பெற்று வந்த மாதிரி அழகா தோற்றத்தை கொடுக்கும். ஆகையால் இதுக்கு இயற்கையின் பிறந்த நாள் அப்படின்னு நாம் பெயர் கூட வச்சுக்கலாம். இந்த வசந்த ருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வசந்த ருத்து இப்போ வருது. கஷ்டத்தை தான் மரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா புத்தர் சொல்லியிருக்கிறார், மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடியும் மரணித்து பிறக்கிறான்.
பிறந்துட்டு மரணிக்கிறான், பிறக்கிறான். இது அப்படியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றார். ஏன்? நாம் எல்லாரும் ஆசை இல்லாமல் கடக்கும் காலத்தை இறந்த காலமாக சொல்றாங்க. அதாவது மரணம், ஆசை துளிர்த்து தவிப்புடன் முயற்சி செய்வது பிறப்பு, ஜனனம் என்று சொல்றார். இப்போ இயற்கை பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். சில மாநிலங்களில் இந்த உகாதி அன்னைக்கு அறுசுவைகளும் கலந்த மாதிரி ஒரு கலரை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியமாக கொடுத்து காலங்காத்தால் எல்லாருக்கும் அது கொடுப்பாங்க. 6 சுவைகள் அதுல இருக்கும். இந்த 6ன்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, ஷட்சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. அது 6 மனிதனுக்கு இருக்கும். மேருதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சஹஸ்ராரத்துல இருந்து மேருதண்டத்துல வரைக்கும் இருக்கிறது ஷட்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலாதாரம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரா, அநாகதா, விஷுத்த, ஆக்னா சக்கரம். இந்த 6 ஷட்சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 60 மாசங்களையும் 3 பகுதிகளாக பிரிச்சியும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எப்படி? முதல் 20 பிரம்மாவின் ஆதிக்கம், இரண்டாம் 20 விஷ்ணுவின் ஆதிக்கம், இந்த சிருஷ்டி ஸ்திதி. மூன்றாவது சிவனின் ஆதிக்கம். இப்போ நடைபெறுகிறது சிவனின் ஆதிக்கம். சிவம் என்றால் என்ன? சிவம் என்றால் மங்களகரமானது, நன்மைகள் தருவது, சுபம் என்று பொருள் உண்டு. அந்த சிவத்துக்கு அக்ஷயம் என்று பொருள் உண்டு. இதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ ஏன் இந்த புத்தாண்டு பத்தி இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பயமின்றி கடவுளை வழிபடணும். பயத்தோட இல்லை. நம்ம என்ன ஏதோ தானம் பண்ணிடுறோம், அன்னைக்கு பூஜை பண்ணிடுறோம், ஏதோ விரதம் இருந்துடுறோம், எதுவுமே வராது. உன் மனதை உன் கண்ட்ரோலில் வச்சு கொள்ளும் பொழுதுதான் பலன்ன்றது கிடைக்கிறது. இப்போ நமக்கு விஷ்ணுவும் நான் காலஸ்வரூபேன்னு சொல்றாரு, சிவனும் நான் காலஸ்வரூபேன்னு சொல்றாங்க, கால ஞானம் என்று சொல்றாங்க. இந்த கால ஞானம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். ஏதோ கால ஞானம் அதுல சொல்லப்பட்டிருக்குது, இதுல சொல்லப்பட்டிருக்குது கிடையாது. இதுலயே நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலம், ஞானம். ஞானம் என்றால் அறிவு, காலம் என்றால் நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீ ஞானம் பெற வேண்டும். இது டைம் சென்ஸ். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம் அங்க பிஹேவ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 6 சுவைகள் வாழ்க்கையில எப்பவுமே ஸ்வீட்டே கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா என்ன? உடனே அந்த ஸ்வீட் 2 ஸ்வீட் வச்சாலும் இவ்வளவு காரம் வைப்போம். அதே மாதிரிதான் கசப்பு. ஒரு கசப்பான செய்தியை கேட்டா, ஒரு நற்செய்தியை கேட்கும் பொழுது மனம் இந்த 2 விஷயங்களை எப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்து கொள்ளணும். ஏன்னா இதுவும் நிகழும், அதுவும் நிகழாம ஒண்ணு இருக்காது, 2மே இருக்கும் இல்லையா? துவர்ப்பு, உப்பு, இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது? வாழ்க்கையில் எல்லாம் கலந்து இருக்குது. இன்பமே என்ன அப்படியே சந்தோஷமாவே இருக்கணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபே எதிரில் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியுமோ? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது சொல்ல, நாம ஏதாவது சொல்ல, ஒரு குட்டி சண்டை போட, மூஞ்சி தூக்கி வச்சுக்க, திருப்பி மறுபடியும் சமாதானம். இதுதானே, இதேதான் வாழ்க்கை. இது நமக்கு இயற்கை சொல்லி கொடுக்கிறது. காலத்தினை பயன்படுத்து. எதோட? ஞானம் கொண்டு காலத்தினை பயன்படுத்துறதுக்கு தான் இது எல்லாமே சொல்லப்பட்டது. காலம் என்ன போன திரும்பிய வராது. எவ்வளவு கெஞ்சினாலும் வராது, எவ்வளவு காசு கொடுக்கறன்னு சொன்னாலும் வராது, நீ மிரட்டி பார்த்தாலும் ஒரு பயனும் இருக்காது. சரி, இந்த காலத்தை நன்றாக பயன்படுத்துவதுதான் கால ஞானம் என்று சொன்னோம்.
கடவுள் தான் காலஸ்வரூபி. நம்ம பாபா அஷ்டோத்திரம் பண்ற ஓம் காலாய நமஹ, ஓம் காலாய நமஹ பண்றோமா இல்லையா? அவர்தான் காலம் என்றும். அப்ப அந்த காலத்தை நம்ம எவ்வளவு வீணாக்குறோம். இங்க நமக்கு ஒரு இதே காலத்தை ஒரு வாரம் 7 நாள் கொண்ட ஒரு வாரமாக, பிறகு 4 வாரங்கள் கொண்ட ஒரு மாதம், அப்படியே 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம், இந்த ஒரு வருட காலத்தை பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரி, அந்த வாரம், அந்த ஒரு வாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, நமக்கு உடனே வீக்கெண்ட்ஸ் தான் ஞாபகம் வரும், அவுட்டிங் தான் ஞாபகம் வரும். நம்மளுடைய வாரம் என்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, சண்டேல ஆரம்பிக்கிறது இல்ல, மண்டேல தான் ஆரம்பிக்கிறது, திங்கள் தான் ஆரம்பிக்கிறது. அது சோமவாரம் என்று சொல்லுவாங்க. சோமாயா அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலா சந்திரனை குறிக்கக்கூடியது. அன்னைக்கு சந்திரன் மனசுக்கு அடையாளம். அந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும். இந்த வரக்கூடிய நாட்கள் நான் எவ்விதமாக இருக்கணும் என்று மனதை ஒருநிலைப்படுத்தி ஷெட்யூல் போடணும். 2வது செவ்வாய், இது மங்களவாரம் என்று சொல்லுவாங்க. மங்களம் என்றாலே நன்மைகள். நீ மனதை ஒருநிலைப்படுத்ததுக்கு பிறகு எது நன்மை எது தீமை என்று தெரியும். இந்த நன்மைகளை செய்ய பழகிக்கணும். எப்போ? டியூஸ்டே மனதை ஒருநிலைப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் புதன்கிழமை, அத சௌமிய வாரம் என்று சொல்லுவாங்க. மனதை ஒருநிலைப்படுத்ததுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு தோணும். நல்ல விஷயங்களை செஞ்சதுக்கு பிறகு என்ன கிடைக்கும்? சௌமியம் என்றாலே அமைதி, நிம்மதி என்ற பொருள்கள் உண்டு. ஒரு நல்ல விஷயம் செஞ்சதுக்கு பிறகு மனசுல ஒரு அமைதி, ஆனந்தம் செட்டில் ஆகும். அப்ப அந்த அமைதியில இருக்கும் பொழுதுதான் யோசிக்க தோணும், நன்றாக யோசிக்க தோணும். அந்த யோசிக்கும் பொழுதுதான் நாம் எதுக்காக வந்தோம், நம்மால் என்ன செய்யப்படணும், இந்த விஷயங்கள் எல்லாமே யோசிக்கணும். அதுக்கப்புறம் குருவாரம், அதாவது பிரகஸ்பதி, அதாவது சத்குருவின் பாதங்களை கட்டியமா பிடிச்சுக்கணும். நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது சாய்நாத சொல்லுகள், வரட்டி பொறுக்கிறதுக்கு தான் நீ வந்த. வரட்டி எதுக்கு? உயிர் பிரிஞ்சதுக்கு போய் எரிக்கிறதுக்கு. அதுக்கா வந்தோம்? வந்ததுக்கான அடையாளத்தை சைன் பண்ணிட்டு போகணும். இங்க நாம் மறைந்தாலும் நம்மளுடைய சைன் இருக்கணும். சைன்னா நம்மளுடைய நேம். ராஜராஜ சோழன் சொல்றாங்க, யாராச்சும் பார்த்துருக்கோமா என்ன? இல்ல, அப்படியே நின்னுட்டார் மனசுக்குள்ள. இதே மாதிரி திரு அப்துல் கலாம் ஐயா, ரிஷினே சொல்லலாம் இவங்க எல்லாருமே. நம்ம ஆக்சுவலா அப்படி இருக்கணும் இல்லையா நம் வாழ்க்கை. அதுக்கு அந்த ஒருநிலைப்படுத்தின மனதோடு நல்ல விஷயங்கள் செஞ்சு அமைதி அடைஞ்சதுக்கு பிறகு எதுக்கு வந்தோம்னு யோசிச்சு குருவின் பாதங்களை கட்டியாக பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் சொல்லுவாங்க, பிருகுவாசரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுக்ரா என்றாலே வெளிச்சம், சிவன், பவர் அப்படின்னு பொருட்கள் உண்டு. இந்த குருவின் பாதங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அந்த சைதன்யம் ஏது ஒண்ணு இருக்கோ, கால ரூபத்திலும் நமக்குள்ள எது இருக்கோ அதை நீ ஆராதிக்கணும். அது நேரத்தைன்னு சொல்லிக்கோங்க, இந்த ஆற்றல்னு சொல்லலாம், எது வேணாலும். பார்வதி பரமேஸ்வரன் சேர்ந்த அன்று பிருகுவாசர். அப்போ வேலைக்கேற்றி நாம் பூஜை செய்வோம். சனிக்கிழமை திரவாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீ பெற்ற ஞானத்தை ஸ்திரம் அப்படின்னா அப்படியே பெர்மனன்ட் ஆக்கிக்கணும். அந்த ஞானத்தை அதை பெர்மனன்ட் ஆக்குவதுதான் யோகம் என்று சொன்னாங்க. யோக
சித்த நிரோதகா. அதுக்கு வந்தாச்சா? மனதை ஒருநிலைப்படுத்தணும். அந்த நன்மை, அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை செய்யணும். அதனால ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி கிடைச்ச மனதுடன் நாம் எதுக்காக வந்தோம்னு யோசிக்கணும். பிறகு குருவின் பாதங்களை பிடிச்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியும் ஆற்றலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த வழியில நாம் நடக்கணும், ஆராதிக்கணும். பிறகு பெற்ற இந்த ஞானத்தை திடமாக்கிக்கணும். இந்த திடமாக்கும் பொழுது கிடைச்சதுதான் யோகம்னு சொல்லுவோம். புரிதலோடு கிடைக்கிறது தான் யோகம். அது மனசை கண்ட்ரோல் பண்ண, முதல்ல மனசு கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த யோகம் என்றது கிடைக்க போறது. கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்றாலே சூரியன். இது பானுவாரம் என்று கூட சொல்லுவாங்க. சூரியனை எதுக்கு குறிக்கிறாங்க? அவரை நீ ஐடியா எடுத்துக்கோ. எதுக்காக? அவருக்கு ஏற்ற தாழ்வுகள், பணக்காரங்க, ஏழைக, நல்லவன், கெட்டவன், எந்த வித்தியாசம் இல்லை. எல்லாரையும் சமமாக பார்ப்பார். அவருடைய வேலை செஞ்சுட்டு அவர் போவார். சூரியன் வந்த உடனே கமலம், அதாவது தாமரை மலரும். கழுவைன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஃபிளார், அது குமிழும். இது மலர்ந்துச்சுன்னு சந்தோஷப்பட மாட்டாரு, அது வாடிடுச்சுன்ட்டு கஷ்டப்பட மாட்டாரு. தாம் வேலை தான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இதுதான் கர்ம யோகம். கொடுக்கப்பட்ட வேலை பக்காவா செய்யணும். அதுன்றது நீ அந்த சூரியன அந்த வெளிச்சம் இல்லையா, தெளிவு ஞானம் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணு. திருப்பி மனசை உடல்நிலைப்படுத்தணும். எதுக்காக இந்த பாராயணம் கூட எதுக்காக ஆரம்பிச்ச? சப்தாகம் ஏன்னு சொல்லுவாங்க. அகெயின் அகெயின் அகெயின். நான் பியூரிட்டி அடைஞ்சிட்டேன், எப்படி முடியும்? திருப்பி திருப்பி பாவனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம நினைக்கிறோம் இப்போ போகி பண்டிகை வருது, அந்த பண்டிகைனால ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிளீனிங் ஆரம்பிச்சிடுவோம். வீட்டுல இருக்கிற குப்பை எல்லாம் ஒழிச்சிடுவோம். கிளீன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். கிளீன் ஆயிடுச்சு இல்லையா? திருப்பி அந்த ஒரு வருஷம் வரதுக்குள்ள மறுபடியும் எப்படி அவ்வளவு குப்பை சேருது? அதே மாதிரிதான் பாவனைகள் கூட. இந்த ஜென்ம சம்ஸ்காரத்துக்கு ஏற்ப திரும்ப 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 நமக்குள்ள அந்த பாம்பு புத்துக்குள்ள படகெடுத்த மாதிரி அது கொஞ்சம் அப்படி இருக்கும். குருவின் பார்வை பட்டதுனாலோ இல்ல அனுகிரகம் பெற்றதுனாலயோ அவர் கொடுத்த சந்தோஷத்துல மகிழ்ச்சியாலேயோ கொஞ்சம் அப்படி உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடந்து அப்படியே படகெடுக்கும் உள்ள இருந்து. சோ ரொட்டீன் எல்லாமே அப்படிதான். சரி, இந்த வருடத்தை பத்தி பேசுறோம். இதுல என்ன, எதை கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதை கிடைச்சாலும் எனக்கு அவமானமா கிடைச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு நாம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த சோர்ந்து போக நேரத்துக்கு தான் புத்த பகவான் இழைப்பு, அதாவது மரணம் என்று சொல்லியிருக்கிறார். துணிச்சலுடன் தவிப்புடன் முயற்சி பண்றதுதான் ஜனனம் என்று சொல்லியிருக்கிறார். அதுல இருந்து அந்த அவமானத்திலிருந்து நீ வெகுமானம் பெறணும். இரவும் பகல் எப்படி வருது அதே மாதிரிதான் எல்லாமே வரும் என்றது நம்பணும். என்னுடைய கர்மா கேட்ப நான் செஞ்ச காரியங்களுக்கு விதைச்சதுதான் விளைச்சலா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் எனக்கு கிடைக்கிறது. இது எப்படி நான் பயன்படுத்தி கொள்ளணும் என்று முயற்சி செய்யறதுதான் சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டாரு, வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாரு. அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும், அது பார்த்தாதான் முயற்சி பண்ணாதான் நமக்கு தெரியும். தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத தோல்வியை படியாக வச்சு நாம் வெற்றிகளையும் சாதிக்க வேண்டும். இதுக்காக பயந்துட்டு ஏதோ பரிகாரம் செஞ்சுட்ட அவ்வளவுதான் அவமானம் வந்துடும் சொல்லுவாங்க. ஐயோ வீட்டுல ஒருத்தர் பேசிக்க கூடாது, அமைதியா இருக்கணும், இருக்க முடியும். பஞ்சாங்க சிரவணம் பண்ணுவாங்க. சித்திரை திருநாள் அப்படின்னாலே புத்தாண்டுனாலே பஞ்சாங்க சிரவணம் பண்ணுவாங்க. அந்த பஞ்சாங்கம் அப்படின்னா எந்த 5 இருக்கும், அதுல என்னது? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம்.
இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி முயற்சி பண்ணணும். இனிமே குருவாரம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? நாம் வியாழக்கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்தா என்ன பண்ணணும்? குருவின் பாதங்களை கட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்றது அன்னைக்கு ஃபுல்லா தொடங்கணும் மனசுக்குள்ள. ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனை ஞாபகம் வச்சுக்கிறது. அவர் சோர்ந்து போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்திரிக்கிறோம். அதுதான் நாம அவருக்கு கொடுக்குற மரியாதை. இங்க பாட்டி சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல, அதாவது விடியறதுக்கு முன்னாடிதான் வாசல் பெருக்கணும். 6 மணிக்கு மேலன்னா விடிஞ்சிடும். விடிஞ்சதுக்கு பிறகு வாசல் பெருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சூரியன் முகத்துல நீ தண்ணி ஊத்துற அப்படின்றத அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முகத்துக்கு நேரா நீ பெருக்கிறன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வராங்க, விருந்தாளி வராங்கன்னா, அப்ப அவங்க வந்து காலிங் பெல் அடிச்சதுக்கு பிறகு போய் வாசல் பறிச்சு தண்ணி தெளிப்போமா என்ன? ஒரு நாள் சூரியன் இல்லைன்னா கிருமிகள் என்ன ஆயிடும்? இது படமாக கூட எடுத்து காமிச்சாச்சு. கிளாப் பண்ணிட்டு வந்துட்டோம். தினம் தினம் நம் வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு, அது திடமாக இருக்கணும். அதெல்லாம் அப்புறமா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுக்கறதுக்கான முயற்சி ஆச்சு நம்ம பண்ணணும். இப்ப நிறைய வீட்டுல சண்டேனாலே, ஞாயிறுன்றாலே 9 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்க யாருமே இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் பண்ற மிஸ்டேக்ஸ் தான் இங்க நான் சொல்லிக்கிறேன். அது நான் புரிஞ்சுக்கணும். அவர் தள்ளி போட்டா, விடியல் தள்ளி போனா, இரவு எவ்வளவு நேரம் தூங்கினே இருப்ப நீ? பகலாகவே இருந்தா எவ்வளவு நேரம் முழிச்சுனே இருக்க முடியும்? இயற்கை அந்த ரொட்டீன் பர்ஃபெக்டா பண்ணுது. இயற்கை அந்த இயற்கை போற போக்குல நாம் போகும் பொழுது ஆரோக்கியமும் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும். இயற்கைக்கு மாறாக மனிதன் செயல்படும் பொழுதுதான் கஷ்டங்களை எதிர்கொள்றான். இதுக்கு பாருங்க, மாஸ்டர் ஒரு இதுல ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவாரு. அந்த இயற்கைக்கு மாறாக போடும் பொழுதுதான் மனிதர்களுக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குற நிறைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கல. எல்லாருமே ஒரு கைனகாலஜிஸ்ட பாக்குறாங்க, நிறைய கன்சல்டிங் இடங்க இருக்கு, அந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க. மனிதனுக்கு மட்டும்தான் இயற்கையில இந்த பிரச்சனை வருது, மிருகங்களுக்கு வருது இல்லைல்ல. ஏன்னா அது இயற்கையோட ஒத்து வாழ்கிறது. கேட்கறதுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தோணும். ஆனா இது எல்லாமே உண்மைகள். அந்த உண்மைகள் தான் மகான்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் வாழ்க்கை வாழ்வது, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு பூவும் நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டேதான் இருக்கு. மாற்றோகிராஃப் மூவி, அந்த பாட்டு பாடுற வரைக்கும் அதை ரசிப்போம், அல்ல விட்டுருவோம். அதுல வருது இல்லையா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. இது அப்ப பாடும் பொழுது நமக்கு ஸ்னேகா ஞாபகம் வரும், அந்த பாட்டு மியூசிக் ஞாபகம் வரும், அந்த ஒயிட் சுடிதார் போட்டு கலர் கலர் தாவணி போட்டு அவங்க அப்படியே பாடினே இருக்கிற மைக், இதெல்லாமே ஞாபகம் வரும். அங்க பார்வையற்றவர்கள் இருந்து கடைசியில பாடுகின்ற அந்த பாட்டின் வரிகள் நமக்கு ஞாபகம் வந்தால், வாழ்க்கை என்றது போராட்டம் தான். ஒளியை தாங்கும் கற்கள் தான் சிற்பமாக மாறி பூஜிக்கப்படுகிறது என்ற வார்த்தை மனசுக்குள்ள இருந்தால், நாம் படிக்கல்லாக வாழ வேண்டுமா? அதாவது கர்ப்ப கிரகத்தில் திரு விக்கிரகமாக, கடவுளின் திரு உருவமாக வாழணுமா என்றது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லலையா அந்த பாட்டு நமக்கு. இந்த பேரை வச்சு இந்த வருடம் மிகவும் கொடுமையாக இருக்கும், அவமானங்கள் வரும், நாம் பயப்பட தேவையில்லை. காலத்தை புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானம் என்றது நமக்கு தானாகவே கிடைக்கும். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அல்லது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம் மனம் எப்பவுமே இந்த வாரத்துல இந்த 7 நாட்கள் என்ன வேலை செய்யணும்னு நமக்கு மாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதன் மேல் அனைவரின் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் என்று தந்தையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே
स्वस्ति। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त।